ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபார்மகாலஜி யூனிட் 2ல டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு ட்ரக் கான்செப்டில் இதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு அமௌண்ட் ஆஃப் அ ட்ரக் நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோம், அதை வச்சு நமக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க தான். ஓகேவா? ஸோ டிசையர் டோஸ், இந்த டோஸுக்கு இந்த டிசையர் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் அந்த டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, டிஸ்கிரைப்ஸ் ஹவு த எஃபெக்ட் ஆஃப் அ ட்ரக் சேஞ்சஸ் வித் இட் டோஸ். ஸோ எவ்வளோ ட்ரக், நம்மளுக்கு எவ்வளோ டோஸ் ஆஃப் ட்ரக் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு டிசையர் எஃபெக்டை வந்துட்டு நம்மளுக்கு வந்து தரதுக்கு அப்படின்னு படிக்கிறது தான் அந்த டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ டோஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த ஷேப் வந்துட்டு மாறும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிராஃப் மூலமாக போடுவோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு ஒரு டோஸும் ஒய் ஆக்சிஸில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பர்சன்டேஜும் போட்டு நம்ம அதில் வர கர்வ் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு பேர் தான் டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ், டிஆர்சின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இட் ஹாஸ் அ 2 types. The first one வந்து graded dose response curve and the second one வந்து quantile dose response curve. ஓகேவா? 2 types தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இந்த கிரேடட் டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல்ல எவ்வளோ டோஸ் தேவைப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வி கேன் கோ இட் ஃபார் இந்த கிரேடட் டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ். ஓகேவா? ஸோ இது ரெஸ்பான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கிராஜுவலாக, டோஸ் இன்க்ரீஸ் ஆக. ஸோ இது வந்து நம்ம 2 டைப்பாக கிராஃப் போடலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டோஸும் ஒய் ஆக்சிஸில் ரெஸ்பான்ஸும் போட்டோம்னா நம்மளுக்கு ஷேப் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக கிடைக்கும். அதுவே லாகர்தமிக் ஸ்கேலில் எக்ஸ் ஆக்சிஸில் லாக் டோஸ் போட்டுரும், ஒய் ஆக்சிஸில் ரெஸ்பான்ஸ் பர்சன்டேஜ் போடுறோம்னா நம்மளுக்கு வந்து சிக்மாய்டாக இருக்கும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இது இண்டிவிஜுவலில் வந்து மெஷர் பண்ண தான் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் கொடுக்கும்போது அவங்களுக்கு பிபி ஃபால் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த கர்வ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், கிளியர் கட்டாக கிராஃபு. ஸோ கீழே டோஸ் போடுறோம், மேலே ரெஸ்பான்ஸ் போடுறோம். அப்போ வந்து ஹைப்பர்போலிக்கா இருக்கு, வெத லாகா போகும்போது சிக்மாய்ட் கர்வா போகுது. ஓகே, சரி. ஓகே, இதில் வந்து நம்ம வந்துட்டு எவ்வளோ டோஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த கிராஃப் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷீட் டிஆர்சி, அதாவது இந்த இதில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு ஸ்மால் இன்க்ரீஸ் இன் ரெஸ்பான்ஸ். நம்ம டோஸ் கம்மியாக கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஷீட் டிஆர்சியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ளாட் டிஆர்சினா டோஸ் இன்க்ரீஸ் ஆக தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ நான் இந்த கிராஃப் பாருங்க. ஓகே, ஷீட் டிஆர்சி இங்கே பாருங்கள், ஸ்மால் டோஸ் தான் போடுறாங்க, பட் ரெஸ்பான்ஸ் ஹையாக இருக்கு ஸோ இது வந்து டாக்ஸிசிட்டியை வந்து உண்டாக்கும் இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் டோஸ் அதிகமானாலே. ஸோ இது மூலமாக கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம டாக்ஸிசிட்டி பற்றியும் நாலேஜ் வருது, டோஸை பற்றியும் நாலேஜ் வருது. எக்ஸாம்பிள், லூப் டயருட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டாவது பாருங்க, பி பாருங்க கிராஃபில், ஃப்ளாட் டிஆர்சி. ஓகேவா? இது வந்து இன்க்ரீஸ் இன் டோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எப்போனா நம்ம டோஸ் நம்ம ரெஸ்பான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டோஸ் இன்க்ரீஸ் ஆக. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரக் தான், தயாசிட் டயோட்டிக். ஸோ இது மூலமாக நம்ம சேஃப்டியும் மோரோவர் நம்மளுக்கு நாலேஜ் வரும், நம்மளுக்கு எவ்வளோ டோஸ் தேவைப்படுதுன்ற நாலேஜ் வரும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த கிரேடட் டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ். ஓகே, ரெண்டாவது குவான்டல் டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ். இது வந்துட்டு இண்டிவிஜுவலுக்கு இல்லை, ஒரு பாப்புலேஷன் ஸ்டடி பண்ணுறோன்னா இது யூஸ் ஆகும். ஓகேவா? இது என்னன்னா வந்துட்டு ஆல் ஆர் நான் ரெஸ்பான்ஸ். இப்போ நான் வந்து செடேட்டிவ் ட்ரக் கொடுக்குறேன் அப்படின்னா எத்தனை பீப்புள் வந்து தூங்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க தான் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. இது கர்வ் வந்து மோரோவர் வந்து ஒரு பெல் ஷேப் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளோதான் டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ இதில் 2 types, அந்த டிஆர்சி கர்வ்னா என்ன, ஸோ அந்த 2 typesல நம்ம வந்து என்ன ஸ்டடீஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறான்ற நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.